ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NAZD USD சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுடைய டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம யாரோட சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா K7 அப்படின்றவர் பிஃபோர் சார்ட் வந்து ஆல்ரெடி வந்து சென்ட் பண்ணிட்டாரு. டேட் வந்து தாராளமாக செக் பண்ணிக்கலாம். இது நம்மளுடைய கம்யூனிட்டியோட சார்ட், சரிங்களா? இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் டிபி ஹிட்டான அந்த ப்ராஃபிட் ரெக்கார்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அவரே வந்து ஷோ பண்ணிட்டாரு. அதையும் வந்து உங்களுக்கு நான் வந்து அப்படியே காட்டுறேன். இது வந்து அவருடைய ப்ராஃபிட்டு, இது வந்து எவ்வளோ பிப்ஸை வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு, இது டியூரேஷனு, குவான்டிட்டி, செல் பண்ணியிருக்காரு, ஃபீஸு எல்லாமே வந்து இதாகிடுச்சு. எல்லாமே வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அதுலேயும் டவுட்டாக இருந்துச்சுன்னா ஸ்கேன் கூட தாராளமாக பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து அவர் எப்படி அந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணார், என்னென்ன கன்ஃபர்மேஷன் பார்த்துருக்காரு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இவர் எக்ஸிக்யூட் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு செஷன் டைம் ட்ரேட், சரிங்களா? செஷன் டைம் ட்ரேடில் நம்ம ஒரு சில விஷயங்கள் ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா லிக்விடிட்டியில் வந்து ஏஷியன் லிக்விடிட்டி ரொம்பவுமே பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணும். அதில் ஹை அண்ட் லோ ரொம்பவுமே மேஜரான ரோல் வந்து ப்ளே பண்ணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சிஹெச் வந்து நமக்கு தேவைப்படும். அப்புறம் ஸ்வீப்பு, இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படும், சரிங்களா? இப்போ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து சார்ட்டில் வெயிட் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? மார்க்கெட் கீழே மேலேன்னு போகுது. ஃபைனலாக இன்னும் செஷனே முடியலைங்க. இப்போ தான் செஷன் முடியுது. செஷன் முடிஞ்சோன்னா மார்க்கெட் நேராக வந்து மேலே போகுது, சரிங்களா? மேலே போயிட்டு ஏஷியனோட ஹையில் இருக்கிற லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணுது, சரிங்களா? ஏஷியன் ஹையில் இருக்கிற லிக்விடிட்டியை மார்க்கெட் நீட்டாக கலெக்ட் பண்ணுது. கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒரு சிஹெச் வந்து இந்த இடத்துல க்ரியேட் ஆகுது, சரிங்களா? சிஹெச் வந்து இந்த இடத்துல மார்க்கெட்டில் நீட்டாக வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய சிஹெச் வந்து மார்க்கெட்டில் ப்ளேஸ் பண்ணுறோம், சரிங்களா? இந்த ஏரியா தாண்டிச்சு அப்படின்னா வந்து இது சிஹெச்சாக நம்ம கன்சிடர் பண்ணிட்டு அடுத்தது செல்லுங்க போகலாம் அப்படின்ற ஒரு டெசிஷன், சரிங்களா? மார்க்கெட் சொல்லி வச்ச மாதிரி நீட்டாக வந்து உடைக்குது. இந்த இடத்துல நமக்கு அவைலபிளாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஜோன் தான், அது இந்த ஜோன், சரிங்களா? ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் கேண்டில் தான். இந்த செஷன் ட்ரேடில் இருக்கிற ஒரு ப்ளஸ்ஸை வந்து எப்போவுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ரொம்பவுமே கம்மியாக இருக்கும் செஷன் டைமில். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியுது, வெறும் 3 பிப்ஸ் தான் ஸ்டாப் லாஸு. அதுவே அடிச்சது அப்படின்னா வந்து ஏஷியன் ரேஞ்ச் லோ வரைக்குமே நம்ம டார்கெட் பண்ணலாம். அது நான் ஒரு விஷயம் அதுலேயும் வந்து நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இப்போ வந்து மார்க்கெட் ஆர்டரை ட்ரிகர் பண்ணுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? இந்த இடத்துல மார்க்கெட் ட்ரிகர் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் நம்ம டார்கெட் பண்ணுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கங்க, சரிங்களா? 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துகிட்டு நான் நம்மளுடைய பழைய வீடியோஸில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏஷியன் ரேஞ்சுக்கு மேலே ஒரு ஆர்டர் பிளாக் இருந்துச்சுன்னா அதில் வந்து டார்கெட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன், கரெக்டுங்களா? இந்த இடத்துல டார்கெட் பண்ணுங்கள் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். அது இந்த சார்ட்டில் வந்து பர்ஃபெக்டாக இதாக இருக்குது. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்த மாதிரியும் தாராளமாக இருக்கும், சரிங்களா? இப்போ ஒரு வேளை வந்து மேக்ஸிமம் நம்ம எஸ்எம்சி ட்ரேடர்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எதை டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது, கரெக்டாக பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு ஏஷியன் லோ இருக்குது. ஸோ வந்து மார்க்கெட் இங்கே தான் வந்து ஆர்டர் எடுக்கிறதுக்கு வரும். ஸோ வந்து இங்கிருந்து இது வரைக்கும் நம்ம வந்து நம்ம ப்ராஃபிட்டை வந்து வைக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் இருப்பாங்க, சரிங்களா? பட் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத இப்போ நீட்டாக பார்க்கலாம், சரிங்களா? இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டோட ரியாக்ஷனே வந்து மாற ஆரம்பிக்கும். இது வந்து ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து எந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எஸ்எம்சியில் படிச்சிருந்தாலும் எல்லாருமே வந்து ஏஷியன் லோவில் தான் வந்து டார்கெட் பண்ண சொல்லுவாங்க. பட் இது வந்து ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்பவுமே அதிகமாக நடந்துகிட்ருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியன் லோக்கு மேலே ஏதாவது ஒரு வேளை நீங்கள் ஹையாக டார்கெட் பண்ணுறீங்கன்னா ஹைக்கு கீழே, சரிங்களா? இதை அப்படியே வந்து ஆப்போசிட்டாக மாற்றிக்கிங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் எடுத்துகிட்டு ஓடிடுது, சரிங்களா? இது ரொம்பவுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், சரிங்களா? மறுபடியும் மேலே எடுத்துகிட்டு எப்படியும் வந்து கீழே தான் உடைக்கும். பட் ஸ்டில் நான் எஸ்எல் அடிக்கிறதுக்கு ஒரு பயங்கரமான ப்ராபபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ வந்து டார்கெட் பண்ணுறவங்க கொஞ்சம் வந்து ஏஷியன் லோக்கு மேலே இருக்கிற ஆர்டர் பிளாக்கை டார்கெட் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் வந்து கரெக்டாக முடிஞ்சிடும். ஆக்சுவலி இவர் வந்து இதோடையே வந்து டார்கெட் முடிச்சிட்டாரு. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துலேயே முடிச்சிட்டாரு. 1:3 வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காரு. பட்
அடுத்து வந்து இன்டர்மீடியேட்டுக்கு வந்து இது வரைக்கும் தாராளமாக வைக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரோ பிளேயர்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து இது வரைக்கும் தாராளமாக வைக்கலாம். ஃபுல் டார்கெட் விட்றவங்க இதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நான் சொல்கிறது வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத இங்கே நல்லாவே பார்க்கலாம். ஏன்னா இந்த ஆர்டர் பிளாக் கிட்டத்தட்ட இப்போல்லாம் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு ட்ராப் மாதிரியே அமைஞ்சிருச்சு. கரெக்டாக போய் இங்கே தூக்கிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படியும் நம்ம எங்கே நினைக்கிறோமோ அங்கே தான் வந்து மார்க்கெட் போகும். சரிங்களா? பார்த்திங்கனாலே தெரிஞ்சிருக்கும். இங்கேருந்து மார்க்கெட் இங்கே வந்திருக்கு. ஸோ டார்கெட் வந்து இங்கே நம்ம வைக்கிறோம் அப்படின்னாலும் நமக்கு ஓகே தான். பட் எஸ்எல்லை வந்து பஃபரை ரொம்ப அதிகமாக வச்சா தான் இது ஒரு சேஃப் ஜோன் மாதிரி இருக்கும். பட் அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஸோ வந்து வைக்கிறவங்க வந்து ஏசியன் ரேஞ்சோட ஒரு லோவில் இருக்குது அப்படின்னா வந்து லோக்கு மேலே இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக்கில் வைங்க. ஹையில் இருக்குது அப்படின்னா ஹைக்கு கீழே இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக்கில் உங்களுடைய டார்கெட் வைங்க. கொஞ்சம் சேஃபர் சைடாக இருக்கும். சரிங்களா? செஷன் ட்ரேடு இது தான். சரிங்களா? ப்ராசஸ்ஸு எப்போவுமே மறக்க வேண்டாம். அடுத்த தடவை ட்ரேட் பண்ணுறப்ப ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட வந்து 3999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி டே.